எவ்வளவு கஷ்டம் வெக்கமா இல்ல? பணத்தை தண்ணியா செலவழிச்சு உன் பைத்தியத்தை குணமாக்கலாம் நினைச்சா நாளுக்கு நாள் உன்னோட வெறி அதிகமாயிட்டே போகுது. நீ இருந்து எங்க மானத்தை வாங்குறத விட உன்னை கொன்னலாம். கண்ட்ரோல் யோர்செல்ஃப். தன் குழந்தையை பறி கொடுத்திருக்காங்க தாயோட ஏக்கம், அது செத்து போச்சுன்னா அவங்க மனசுல உண்டாக்குற துக்கம், இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது. மூவ் ப்ளீஸ் மூவ். நீங்க 3 பேரும் அவ பிரவசா இருக்கலாம், அதுக்காக இறந்து போன அவ குழந்தைய நீங்களோ இல்ல நானோ கொண்டு வர முடியாது. ஆனா அதனால ஏற்பட்டிருக்க பாதிப்பை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குணப்படுத்தலாமே. வெறும் மெடிசின்ஸ்ல மட்டும் உங்க சிஸ்டரோட பைத்தியத்தை குணமாக்கிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த அட்மாஸ்பியரே மாத்தி ஒரு புது இடத்துக்கு அவங்களை கொண்டு போனா அதனால அவங்க குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி டாக்டர்? கொள்ளக்காட்டாதான் சார் குதிரையே ஓடுது. குழந்தை எடுத்து தவிக்கிற அந்த தாய்க்கு சில குழந்தைகளை காமிச்சிங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குழந்தை மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலாம் இல்லையா? இப்படி ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணை மூடி கண்ணை துறக்கிற மாயாஜல வித்துல அவங்களை குணப்படுத்த முடியாது. ஆஸ் a டாக்டர் அவங்களுக்கு இந்த டிஸ்சார்ஜ் பண்றதா பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். வரேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட கலை விழாவின் அடுத்த நிகழ்ச்சியாக அன்பு அனாதை இல்லத்தின் மாணவர்கள் பங்கு பெறும் ஒரு கலை நிகழ்ச்சி.
என்னதான் இன்னைக்கு நான் இத்தனை பாராட்டுகளை வாங்கினாலும் அது காரணம் நீங்க தானே டீச்சர். எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்ல. ஒரு தாய் பாட வேண்டிய தாலாட்ட கூட நீங்க பாடிதான் டீச்சர் நான் கேட்டிருக்கேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் நீங்க தானே டீச்சர். அத நினைச்சு அழுதுட்டேன். இதுக்காகலாம் அழக்கூடாது. இப்ப என்ன எடுத்துக்கோ, சொந்தம்னு சொல்லிக்க. புருஷனா குழந்தையா தனிமரமா இருக்கேன். இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் பிள்ளைகளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கேன். என் பாபா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.